மறைக்காதே அனுமதி கொடு பேசுவதற்கு அனுமதி கொடு அராஜகம் சட்டமன்ற அராஜகம் கண்டிக்கின்றோம் அராஜகத்தை கண்டிக்கின்றோம் சட்டமன்றத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக எதிர்கால ஆதாரமாக விளங்கக்கூடிய பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்து விவாதிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை நாங்கள் ஏற்கனவே நம்முடைய பேரவைத் தலைவரிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்திருந்தோம். பல நாட்களாக நம்முடைய கழகத்தின் கொறடா அண்ணன் வேலு அவர்களும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் வலியுறுத்தியதற்கு பிறகும் அதை இன்று எடுத்துக்கொள்கிறோம் நாளை எடுத்துக்கொள்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் தள்ளிப்போய் இறுதியாக எங்களிடத்திலே திங்கட்கிழமை உங்களுடைய கவன ஈர்ப்பினை சிறப்பு கவன ஈர்ப்புக்காக எடுத்துக்கொள்கிறோம் என்று அவர்கள் எங்களிடத்திலே தெரிவித்திருந்தார்கள். எனவே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல எல்லா எதிர்க்கட்சிகளிலுமே இந்த பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து அதனுடைய அவசிய தேவைகளை குறித்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை குறித்து எப்படி நாம் இந்த விமான போக்குவரத்தில் மற்ற மாநிலங்களோடு அண்டை மாநிலங்களோடு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த வாய்ப்பு தேவை என்பதை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பிலே உரையாற்றுவதற்காக இருந்தோம். ஆனால் அவை கூடியவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் பரந்தூர் விமான நிலையம் குறித்த ஒரு அறிவிப்பினை அவர்கள் வெளியிட்டு அதற்கு மேலே விதியின்படி அதிலே பேசுவதற்கு ஏதுமில்லை என்று எதிர்க்கட்சிகளுடைய குரலை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக இந்த மிக முக்கியமான பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயங்களை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நாம் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார தேக்க நிலையை இந்த விமான நிலையம் வரவில்லை என்றால் எத்தகைய சூழ்நிலையில் உருவாகும் என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கான வாய்ப்பினை முற்றிலுமாக மறுதளித்து நிராகரித்து அந்த வாய்ப்பை கொடுக்க முடியாத அளவில் அவர்கள் திட்டமிட்டே விதியை 110 ஒரு அறிக்கையினை படித்து அதற்கு மேலே விவாதம் இல்லை என்று சபாநாயகர் இன்றைக்கு தெரிவித்து ஜனநாயக ரீதியில் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பேரவைத் தலைவர் உருவாக்கியிருக்கிறார். மீண்டும் எழுந்து நாங்கள் 110 அந்த விதியின் கீழே இந்த விவாதத்தை நாங்கள் வைக்க விரும்பவில்லை. ஆனால் ஏற்கனவே நாங்கள் 55 விதியின் கீழே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறோம். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக அதை எடுத்துக்கொள்கிறோம் என்று பலமுறை நீங்கள் உறுதியளித்ததற்கு பிறகும் இன்றைக்கு இப்படி 110 கீழே படித்து இதன் மீது விவாதத்தை நீங்கள் திட்டமிட்டு தவிர்த்திருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பில் இதை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் நம்முடைய கொறடா அவர்களும் அதை வலியுறுத்தினார்கள். அதை வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காத காரணத்தால் எதிர்க்கட்சிகளுடைய அடிப்படை ஜனநாயக உரிமையை மறுத்து அவர்கள் குரல் வலையை நெரித்து கருத்துக்களை பேசுவதற்கு இடம் தராத இந்த அவைத்தலைவர் நடவடிக்கையை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு முழுமையாக வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். வெளிநடப்பு செய்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய உண்மை நிலைமைகளை உங்களிடத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை என்று கருதுகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விமான நிலையம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு சென்னையிலே அமையக்கூடிய இந்த விமான நிலையம் என்பது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு எவ்வளவு ஒரு அத்தியாவசியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான தேவையாக விமான நிலையம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். அந்த அடிப்படையில் தான் நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு சென்னையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் ஒரு காலத்திலே சிறப்பான ஒரு விமான நிலையமாக இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் 2008 நம்முடைய சென்னை விமான நிலையம் 3வது இடத்திலே இருந்தது. ஆனால்
அன்றைக்கு பெங்களூர், கர்நாடக மாநிலத்தில் அருகே இருக்கக்கூடிய பெங்களூர் விமானங்களுடைய பயணிகளுடைய போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ 3ல் இருக்கோம், அவங்க பெங்களூர் அப்போ 5வது இடத்துல இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக அது மாறி இருக்கிறது. ஏறத்தாழ 4.5 கோடி பயணிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பெங்களூரு இன்றைக்கு அந்த 3வது இடத்துக்கு வந்துருச்சு. வெறும் 2.3 அதாவது 2,30,00,000 பயணிகளை கொண்டு நம்முடைய சென்னை விமான நிலையம் இன்றைக்கு 5ஆம் இடத்துக்கு பின்தங்கி வந்திருக்கிறது. அதுபோல சரக்குகளை கையாளக்கூடியது, அதான் மிக முக்கியம். பொருளாதார வளர்ச்சியிலே மிக முக்கியமானது சரக்குகளை கையாளக்கூடிய ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் இன்றைக்கு ஏறத்தாழ 5.5 லட்சம் டன் கையாளக்கூடிய வகையில் மிக முன்னேறி ஐரோப்பாவோடு வர்த்தக ரீதியில் மிக மிக பலமான ஒரு இணைப்பை அது பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டிலே சென்னையிலே நமக்கு ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வர வேண்டும். இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்தால்தான் சென்னையினுடைய தொழில் வளர்ச்சி. ஆனால் சென்னையை சுற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது. இந்த தொழிற்சாலைகள் குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியிலே தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அமைந்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலைகள் ஸ்ரீபெரும்புதூரில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கைகள் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அந்த பகுதியிலே எதிர்காலத்திலே ஒரு பெரிய விமான நிலையம் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் அன்றைக்கு அந்த பகுதியை தொழிற்சாலைகளை நாம் அமைத்திருக்கிறோம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு போதுதான் நம்முடைய கழக ஆட்சியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வருகிற போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக நாம் 2030க்குள் உயர்த்துவோம் என்று அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்தார்கள். அந்த இலக்கினுடைய அடிப்படையிலே தான் அதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் பார்க்கறத நம்ம அன்னைக்கு ஆரம்பிச்சோம். நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஏர்போர்ட்டை நம்ம இடத்தை தேர்வு செய்கிற போது மிக முக்கியமான காரணிகளை நம்ம அதுக்கு பார்க்க முடியும். ஒன்று, அதற்கான இடம் இருக்கக்கூடிய அளவில் பார்க்கணும். இன்னொன்று, எந்த அளவிற்கு குறைந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், வசிக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவார்கள், வசிக்கக்கூடிய இடங்கள் மிக குறைவான அளவில் இருக்க வேண்டும். இன்னொன்று, டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்களிலே விமான நிலையம் அமைக்க முடியாத அளவிற்கு தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏதும் இருக்கக்கூடாது. எனவே எல்லாவற்றையும் நாம் கருத்தில் கொள்ளும்போது சென்னையினுடைய புவியியல் அமைப்பு நமக்கு நல்லா தெரியும். சென்னையினுடைய கிழக்கு பகுதி முழுக்க வங்கக்கடல். கிழக்கு பகுதியில் எந்த விதமான ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸும் நமக்கு போக முடியாது. இந்த பக்கம் அப்படி நின்று வடபகுதியில் என்ன என்று கேட்டால் நமக்கு வட சென்னையிலிருந்து துவங்கி வட சென்னை, எண்ணூர் என்று தொடர்ச்சியாக தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலைகளுக்கும் தாண்டி பார்த்தீங்கன்னா பழவேற்காடு, புலிக்காட் லேக், அது ஒரு சூழல் ஏற்படும். அதுக்கு அடுத்து இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த இடத்துல ஆந்திர எல்லை வந்து விடுகிறது. ஏன்னா இந்த பகுதியிலையும் வடபகுதியிலையும் நாம் போக முடியாது. தென்பகுதியிலே இடங்களை பார்க்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் பரந்தூர் விமான நிலையம் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக பல இடங்களிலே தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம். ஏன்னா விமான நிலையத்தை தேர்ந்தெடுக்கிற போது நம்முடைய தேர்வு மட்டுமல்ல, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுவும் ஒன்றிய அரசினுடைய கிளியரன்சஸும் வேணும். சென்னையினுடைய தென்பக்கத்துக்கு போனால் என்ன இருக்குது, நம்முடைய தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் அதனுடைய ஏர் ஸ்டேஷன் இருக்கு, அதனுடைய ஏர் ஸ்பேஸ் அங்கே இருக்கு. அதை தாண்டி நீங்க கீழே போனீங்கன்னா திருப்போரூர் பகுதியை பார்த்தோம், அங்க தாம்பரம் ஏர் ஸ்டேஷன்ஸ் வருது, அங்க வர முடியாது. அதுக்கு தெற்க போய் பார்த்தீங்கன்னா படாலம் பகுதியில் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் அணுமின் நிலையம் வருகிறது, அது கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் நம்முடைய வடதாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. தென்பகுதியிலையும் போக முடியாது. ஆக நம்ம ஏர்போர்ட் அமையக்கூடிய இடம் என்பது நமக்கு மேற்கு பகுதியில் தான் வருகிறது. மேற்கு பகுதியிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல எந்த இடத்துல நமக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கு, காஸ்ட் ஆஃப் லேண்ட் இருக்கு, எத்தனை பேர் நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகும், அங்கே என்ன இஹெச்விடி லைன் மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கா, ஒரு அந்த ரன்வே அமைவதற்கு 2 ரன்வே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே தொழில்நுட்ப ரீதியிலே நாம் பார்த்து அதற்கு பிறகுதான் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பரந்தூர் திட்டத்தை கைவிடப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் இதுவரை அவர்கள் ஏற்கனவே அறிவித்து, நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து பரந்தூர் அந்த விமான நிலைய திட்டம் என்பதை ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அவர்கள் கூட நம்முடைய மாநிலங்களவையிலே நம்முடைய உறுப்பினர் வில்சன் அவர்கள் கேட்கிற போது இதுவரை எங்களுக்கு எந்த விதமான கோரிக்கையும் அரசாங்கத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னார்.
அது ஒரு ஒருமைக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த பகுதியிலே வரக்கூடிய இந்த வாய்ப்பினால் தான் திருவெரும்புதூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பிலே வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, லேண்ட் அக்வசிஷன்ஸ்க்கு போயிருக்கீங்க. இப்போ லேண்டை ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக நீங்கள் அக்வசிஷன் எடுத்துருக்கீங்க. இந்த பரந்தூர் பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 5746 ஏக்கர் நாம கையகப்படுத்துறாரு. இதுல பாத்தீங்கன்னா 90% இடங்கள் நம்ம ஏற்கனவே கையகப்படுத்தணும். இந்த இடத்தை தேர்வு செய்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற போது பாத்தீங்கன்னா என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர், அவருடைய தலைமையில் அவரும் நானும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களும் ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு அண்ணன் வேலு அவர்கள் அதில் பலமுறை அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடத்தில் பேசி அவர்களிடத்தை எடுத்து சொல்லி அந்த இடத்திலே அதை அமைப்பதற்கு ஏறத்தாழ அங்கே இருக்கக்கூடிய பலரும் ஒரு கிராமத்தில் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டு அவர்கள் காம்பன்சேஷனும் வாங்கியிருக்கிறார். இப்போ இங்கே வேணாம்னு சொல்லிட்டா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். இப்போ அங்கே கைவிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கிவிட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன? சரி, இங்கே அந்த வரல வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அது தீர்ந்து விடுமா? இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், இந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அதை குறித்து ஆய்வு எடுக்குவோம் என்று சொல்லுகிறீர்கள். அது எப்போது வரும்? அங்கே இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வரும்? அங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? சரி, இதே பரந்தூர்ல தான் இந்த விமான நிலையம் வரும் என்ற வகையில் அங்கே ஒரு மெட்ரோ திட்டத்தை இப்போ நமக்கு சுங்குவார் சித்திர வரை கொண்டு போயிருக்கோம். எதிர்கால இந்த மெட்ரோ திட்டத்தினுடைய நிலைமை என்ன? இங்கே நீங்க கொண்டு போற இடத்துல இப்ப பெங்களூர் டு சென்னை அந்த புதிய சாலை, நான்குவழி சாலை இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த இதோட அலைன்மெண்டோட பரந்தூர் இருந்தது. இனி வரக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எந்த வகையிலே நீங்கள் செய்ய போகிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னதை போல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஆகவே அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக இந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றணும். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் திட்டம் இதற்காக நிறுத்தப்பட்டு மீண்டும் நம்முடைய கழக ஆட்சியில் துவங்கப்பட்டது. இப்படி பல சூழ்நிலைகளிலே அரசியல் காரணங்களுக்காக திட்டங்களை நீங்கள் நிறுத்துவீர்கள் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். எனவேதான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், அரசு அரசியல் நோக்கங்களை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு நில எடுப்பு பணிகளெல்லாம் கூட 90% முடிந்துவிட்ட நிலையிலும் இதற்கு வேண்டுமென்றே நாம் போய்விட்டு சொல்லிவிட்டோம், நாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டோம், நாம் விக்கிரவாண்டிகளை சொல்லிவிட்டோம் என்ற காரணங்களை காட்டி இந்த திட்டத்தை நிராகரிப்பது என்பது உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும். திருப்பெரும்புதூர் மட்டுமல்ல, நம்முடைய பகுதியிலே பார்த்தீங்கன்னா பல தொழில் வளரும். இன்னைக்கு பல தொழிற்சாலைகள் ஆந்திராவை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. ஆந்திர அரசு ஏற்கனவே அங்கே ஒரு விமான நிலையம் அமைக்கக்கூடிய கருத்தூர் இருக்கிறது. ஏற்கனவே ஓசூர் விமான நிலையத்தை நாம் இழந்திருக்கிறோம். பெங்களூர்ல இப்ப 2வது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. குப்பத்தில் ஆந்திராவில் ஒரு ஏர்போர்ட் வருது. ஸோ சுற்றி ஓசூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு ஏர்போர்ட்டுகள் வருகிற போது ஓசூர்ல நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அது ஓசூரை நாம் இழக்கிறோம். இப்ப மீண்டும் பரந்தூரையும் இழந்தால் இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி எங்கே போகும்? பொருளாதார இலக்கு அங்கே போகும். தாவேக அரசு சொல்லியிருக்கக்கூடிய 1.5 ட்ரில்லியன் எக்கானமி, அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை எப்படி இந்த அரசு நிறைவேற்றப் போகிறது? இதற்கான ரோட் மேப் என்ன? ஆக இந்த திட்டங்களை எல்லாம் அரசியல் காரணங்களுக்காக தடுத்து நிறுத்தக்கூடிய போக்கை ஒழிய உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய
வளர்ச்சிக்கும் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் இந்த அரசு துணை இல்லை என்பதை நான் இங்கே மாற்று இல்லை நீங்க கேளுங்க என்ன மாற்று இடங்களை நாங்கள் ஆய்வு பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே அங்கே நான் சொல்லிவிட்டேன் 90% இடங்கள் அங்கே பறிக்கப்பட்டுவிட்டது. இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீர்கள்? மாற்று இடத்தை கொண்டு வருவதில் என்ன சூழ்நிலை இருக்கு என்று தாவேக அரசு